வெல்கம் டு இம்மோ ஸ்வீட்டி பெட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பாஸ்தா. அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயும் போது பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. இது 1/4 கிலோ பாஸ்தா. இப்போ ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி ஒன்று அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 முட்டை வேணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். தக்காளியும் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா வதக்க போகிறேன். நல்லா வதக்கினதும் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன் பாஸ்தா வேக போட. பார்த்தீங்களா, சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ மஞ்சள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போது தண்ணி வச்ச பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கும் போது 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் விடணும். அப்புறமா நம்ம வச்சுருந்த பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஸோ இதில் இந்த பாஸ்தா ஒரு 75 to 80% நல்லா வேகணும். இது சைடில் சிம்மில் வச்சு கலக்கி விடுங்க. அப்பப்போ கலக்கும் போது ஹையில் வச்சு கலக்கிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கடாயில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். முட்டை உடைவனான் இருக்குது. அடுத்து இன்னொரு முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. பாஸ்தா நல்லா கொதி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70% வெந்துடுச்சு. ஸோ இதை சிம்மில் வச்சுட்டு முட்டையை நல்லா கலக்கி விட்டுடுவோம். கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கலக்குங்க. நம்ம மஞ்சள்லாம் போட்டிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்மெல்லு இருக்காது. நல்லா அந்த வெங்காய தக்காளியில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட ராஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா பாஸ்தா ஆல்ரெடி 80% அதில் குக் ஆகிடும். அதனால் சும்மா இந்த பச்சை வாடை போடுறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாஸ்தாவை வடிகட்டி அந்த பாஸ்தாவை மட்டும் இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அப்படியே அடியிலேருந்து கரண்டியை போட்டு திருப்பி திருப்பி விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகணும். ஒரு கையில் செஞ்சுட்டே ஒரு கையில் கேமராவை பிடிக்கிறதுனால தான் உங்களுக்கு வீடியோ இப்படியும் அப்படியும் போகுது. பாருங்கள், இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டே வருது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் கரம் மசாலா போட்டுக்கிறேன். தேவைன்னா லைட்டாக பெப்பரும் போட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாய்.